सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. शंकर विजय मकरंदम 14வது ஆஸ்வாதம் 30வது ஸ்லோகம். மாதுஹு நிர்யாணம் அப்படிங்கிறது தலைப்பு கொடுத்திருக்கா. அத்ராந்தரே ஜனனி ஜரதி ததீயா சஸ்மார சங்கரபதம் நிகடஸ்த மிருத்யுஹு தச்சங்கரோ விதித்தவான் யுயுஜே விவிக்தே சோந்தர்ததே ககனமண்டல மாசசாத. இப்போ பதரிகாசிரமத்துல இவர் இருக்கிறத வர்ணனம் பண்ணிட்டு வந்தாரா. ஏதன் மத்தியில சங்கருடைய பூர்வாசிரமத்து மாதாவுக்கு அந்த கடைசி காலம் வந்து கொடுத்து அதை இப்ப வர்ணிக்கிறார். ஜனனி ஜரதி ததீயா, அந்த சங்கரருடைய வயதான அம்மா சங்கர பதம் நிகடஸ்த மிருத்யுஹு சஸ்மார. சங்கர பதம் அப்படின்னா சங்கர அப்படிங்கிறது அந்த பதத்தை தான் அவன் நினைச்சு பார்த்திருக்கா. சங்கரன் நமக்கு ஒரு பையன் உண்டு அப்படின்னு நினைச்சு பாக்குறாளாம். கடைசியில ஞாபகம் வருது. நிகடஸ்த மிருத்யுனா மரணத்துக்கு பக்கத்துல சமீபத்துல இருக்காளாம். அப்படி இருக்கும்போது அந்த ஞாபகம் வருது. தச்சங்கரோ விதித்தவான், இது இங்க இவருக்கு தெரிஞ்சு போச்சு. இவர் ஏற்கனவே சொல்லிட்டு தான் வந்திருக்கார். அதாவது எப்போ உனக்கு வேணுமோ அப்ப என்ன நினைச்சுக்கோ, நான் உடனே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கார். அதனால இங்க தெரிஞ்சு போச்சு. தச்சங்கரோ விதித்தவான் யுயுஜே விவிக்தே சோந்தர்ததே ககனமண்டலம் ஆசசாத. உடனே அவர் என்ன பண்ணாரா, ஒரு விவிக்தமான ஸ்தலம். விவிக்தமான ஸ்தலம் அப்படின்னு சொன்னாக்க யாரும் இல்லாத நிர்ஜனமான பிரதேசத்துல போய் அந்த யுயுஜேனா யோகம், யோக சாதனையில அத ஏதோ பண்ணினார். அங்கேயே அந்தர்தானமானாராம். அந்த யோக சக்தியாலே அங்கேயே அந்தர்தானமானார். சக அந்தர்ததே ககனமண்டலம் ஆசசாக. நேர ஆகாசத்துல பறந்துட்டார். பூமியில போக முடியாது, நடந்து போறதுக்கு அவகாசம் இல்லை. அதனால நேர ஆகாசத்துல பறந்தார், ககனமண்டலத்துல போயிட்டார். யோகேன கச்சன் ச முகூர்த்த மாத்திராத் அவாதரத் கேரள பூ விசேஷே தத் தேச புத்தியா புனரீக்ஷமாணஹ ஸ்வாம் காலட்டீம் ஜன்மபுவம் பிரபேதே. யோகேன கச்சன், அந்த யோக சக்தியால அவர் ஆகாச மார்க்கத்துல பறந்து போறார். அங்க போய் சேர்றதுக்கு அவருக்கு ஒரு முகூர்த்த காலம் தேவைப்பட்டது. ஒரு 1.5 மணி நேரத்துல போய் சேர்ந்துட்டார். பிளைட்ல போற மாதிரி அந்த வேகத்துல போயிட்டார். அவாதரத் கேரள பூ விசேஷே, இந்த கேரள தேசத்திலே இவருடைய அந்த கிரகம் இருந்தது. அந்த பூமண்டல பூமியில இவர் அங்க இறங்கினார். ஆகாச மார்க்கமாக போய் இறங்கினார். தத் தேச புத்தியா புனரீக்ஷமாணஹ ஸ்வாம் காலட்டீம் ஜன்மபுவம் பிரபேதே. அவருக்கு ஞாபகம் வரணும் இல்லையா, எங்க இறக்கணும் தெரியணுமோ இல்லையோ. அதனால அவர் ஞாபகப்படுத்தின்றார். தன்னுடைய அந்த காலட்டிங்கிற அந்த இடம் எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்து, தன்னுடைய காலட்டிங்கிற இதுதான் அந்த காலட்டி அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்துல இறங்கினார். ஜன்மபுவம் பிரபேதி, தான் பிறந்த அந்த ஊர்ல அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தார். தத்ராதுராம் மாதரம் ஐக்ஷதாசௌ நநாம தஸ்யாச்சரணௌ மகாத்மா சாச்சைனம் உத்வீக்ஷ்ய சரீரதாபம் ஜஹௌ நிதாகார்த்தி மிவாம்புதேன.
தத்ர ஆதுராம் மாதரம் ஐக்ஷத அசௌ அசௌ சங்கரஹ. அந்த சங்கரர் அங்க போய் தன்னுடைய மாதாவை பார்த்தார். அந்த மாதா ரொம்ப அந்த ஆத்துரமான ஸ்திதியில இருக்கார். ஆத்துரம்னு சொன்னாக்க உயிர் போகக்கூடிய அந்த நிலையில இருக்கார். அங்க போய் நனாம தஸ்யாச்சரணவு மகாத்மா. இந்த மகாத்மாவான சங்கரர் அவருடைய கால்கள்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். சுவாமிகள் ஆனாலும் மாதாவுக்கு நமஸ்காரம் பண்ணலாம்னு இருக்கு. அதனால அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணினார். சாச்சைன உத்வீக்ஷ, அந்த அம்மா தன் கண்களால இவரை பார்த்து ஷரீர தாபம் ஜஹவ், பிள்ளைய பார்க்கணுமே மனசுல ஒரு பெரிய தாபம் இருந்ததே, அந்த தாப சாந்தியை அடைந்தாள். கடைசி காலத்துல அவரை பார்த்துட்டார். நிதாகார்த்திமிவ அம்புதேன. நிதாகம்ங்கிறது வெயில் காலம். கொளுத்துற வெயில்ல எவ்வளவு தாபம் ஏற்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது அதாவது ரொம்ப மழை பெய்யக்கூடிய ஒரு கனமான மேகத்தை பார்த்தான்னா அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த தாப்பம் எல்லாம் போயிடும் இல்லையா? மழை பெஞ்சா அந்த மழையாலே வெயில்னால ஏற்பட்ட அந்த தாப்பம் எல்லாம் நிவர்த்தி ஆயிடுறது. அந்த மாதிரி சங்கரரை பார்த்த உடனே அவளுக்கு ஏற்கனவே மனசுல இருந்த அத்தனை தாபமும் நிவர்த்தி ஆயிடுச்சு. திருஷ்டுவா சிராத் புத்திரம் அனாமயம் சா திருஷ்டாந்தராத்மா நிஜகாத மந்தம் அஸ்யாம் தசாயாம் குஷலீ மயாத்வம் திஷ்டியாசி திருஷ்டஹ கிமதுஸ்தி கிருத்தியம். திருஷ்டுவா சிராத், ரொம்ப காலத்துக்கு அப்புறம், பல வருஷங்களுக்கு அப்புறம் சங்கரரை பார்க்கிற அந்த அம்மா அப்ப என்ன சொல்ற புத்திரம் அனாமயம் நிஜகாத சா ஹிருஷ்டாந்தராத்மா நிஜகாத மந்தம். இதுவா சௌக்கியமா இருக்கியா அப்படிங்கிறத கேட்கிற. அஸ்யாம் தசாயாம் குஷலீ மயாத்வம் திஷ்டியாசி திருஷ்டா. நான் இருக்கிற நிலையிலே நீ சௌக்கியமா இருக்கிறத, நீ சௌக்கியமா ஒரு சிரமமும் இல்லாமல் இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்கிற. இந்த தசையில நான் இருக்கேன், ஆனா துவம் மயா குஷலீ திருஷ்டா. நீ சங்கரனான நீ நல்ல சௌக்கியமா இருக்கே அப்படிங்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? கிமதோஸ்தி கிருத்தியம். அப்புறம் சொல்றா, இதः பரம் புத்திரக காத்திரமேதத் யோடும் நசக்னோமி ஜராதி சீர்ணம் சம்ஸ்கிருத்ய சாஸ்திரோதித வர்த்மனாத்வம் சத்விருத்த மாம் பிராபய புண்ணியலோகான். இந்த சரீரம் பெரிய பாரமா இருக்கு, இதை தாங்கிறதுக்கு உண்டான சக்தி இப்ப இல்லை, ரொம்ப வயசாயிடுத்து. இதுக்கு மேல இந்த காத்திரம்னா இந்த சரீரம், இதை வகனம் பண்ணுவதற்கு எனக்கு சக்தி இல்லை. இதை வச்சுட்டு நடமாடுறதுக்கோ வேலை பார்க்கறதுக்கோ ஒன்றும் முடியல. ஏன்னா ஜரா அதிசீர்ணம், முதுமை, அந்த ஜரையால ரொம்ப பலம் இல்லாமல் போயிடுச்சு இந்த சரீரம். அதனால நீ என்ன பண்ணணும்னு கேட்டா, ஹே சத்விருத்த, நல்ல நடத்தை உடையவனே, பையனே, சம்ஸ்கிருத்திய சாஸ்திரோதித வர்த்தமனா துவம் மாம் பிராபய புண்ணியலோகான். என்னுடைய இந்த சரீரத்துக்கு சாஸ்திரம் சொன்ன அந்த மார்க்கத்திலே சம்ஸ்காரம் செய்து என்னை நீ புண்ணிய லோகங்களை அடையும்படியாக செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய உன்னிடத்துல ஒரு ஆசை. சுதானுகாம் சூக்திமிமாம் ஜனன்யாக ஸ்ருத்வாத தஸ்யை சுகரூபமேகம் மாயாமயா சேஷ விசேஷ சூன்யம் மானாத்திகம் ஸ்வப்பிரபம் அப்பிரமேயம் உபாதிஷத் பிரம்ம பரம் சனாதனம் ந யத்ர ஹஸ்தாங்கிரி விபாக கல்பனா அந்தர்பஹி சந்நிஹிதம் யதாம்பரம் நிராமயம் ஜன்மஜராதி வர்ஜிதம். சுதானுகாம் சூக்திமிமாம் ஜனன்யாக ஸ்ருத்வா. ஜனனினா அம்மா,
அம்மா இந்த மாதிரி அழகா பேசினா, நான் இங்க இந்த சரீரத்துல இருக்க முடியாது, இந்த சரீரத்துக்கு சரியான சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தி நீ அதை செய்து தனக்கு ஒரு நல்ல கத்திய கொடு அப்படின்னு கேட்டிருக்கா. இவர் என்ன பார்த்தார், மோட்சத்தையே கொடுத்து விடலாமே இல்லையா, மோட்சத்தை கொடுத்து விடலாம் அப்படின்னு சொன்னா என்ன, மோட்சத்துக்கு என்ன பண்ணணும், அந்த ஆத்மஸ்வரூபத்தை காண்பிக்கணும் இல்லையா. உடனே அவ என்ன பண்ணினாளா, சுகரூபம் ஏகம், அந்த ஆத்மஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணாரா. எந்த ஆத்மஸ்வரூபத்தை வேதாந்தம் நமக்கு உபதேசிக்கிறதோ அந்த ஆத்மஸ்வரூபத்தை அந்த மாதாவுக்கு உபதேசம் பண்ணினார். அது எப்படி இருக்கு அந்த ஆத்மஸ்வரூபம், தஸ்யை ஜனன்யை, அந்த மாதாவுக்கு உபதேசம் பண்ணின ஆத்மஸ்வரூபம் சுகரூபம் ஏகம், ஆனந்த ஸ்வரூபம், ஒன்னே ஒண்ணு அந்த ஆத்மஸ்வரூபம். மாயாமயாசேஷ விசேஷ சூன்யம், மாயையால கல்பனை பண்ணப்பட்ட எந்த விசேஷமும் இல்லாத சுத்த பரபிரம்மஸ்வரூபத்தை உபதேசம் செய்தாரா. மானாதிகம், பிரமாணத்துக்கு விஷயம் இல்லாதது. பிரமாணங்கள்லாம் எதை தெரிவிக்கும், ஜடத்தை தெரிவிக்கும். இது தானா பிரகாசிக்கக்கூடிய வஸ்துவை தெரிவிக்கிறதுக்கு பிரமாணம் தேவை இல்லை, ஆகையால பிரமாணத்தினால தெரிவிக்க முடியாதது. அதே சமயத்துல ஸ்வப்பிரபம் அப்பிரமேயம், சொப்பிரகாசமாக அப்பிரமேயமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணினாரா. உபாதிஷத் பிரம்ம பரம் சனாதனம், அந்த பரம் பிரம்மா உபனிஷத்துல என்ன சொல்லி கொடுத்துருக்கோ அதை அப்படியே உபதேசம் பண்ணிவிட்டார். அந்த பரபிரம்மத்துக்கு எத்திர ஹஸ்தாங்கிரி விபாக கல்பனா, இந்த பிரம்மத்துக்கு கை உண்டா, கால் உண்டா, தலை உண்டா அப்படின்னு கேட்டா இந்த கல்பனைகளே எதுவும் கிடையாது. அது கையும் கிடையாது, காலும் கிடையாது, தலையும் கிடையாது. அப்படி அப்புறம் அந்தர் பகிஹி சந்நிஹிதம் யதா அம்பரம், உள்ளேயும் அது நிறைந்து இருக்கிறது, வெளியிலையும் நிறைந்து இருக்கிறது. ஆகாசம் போல, ஆகாசம் எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா, ஆகாசம் இல்லாத இடம் உண்டா, அந்த மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபம் நிறைந்து இருக்கிறது. நிராமயம், இதுக்கு எந்த கஷ்டமும் வராது. ஆமையன்னா ரோகம், எந்த ரோகமும் வரத்துக்கு சான்ஸே இல்லை, இதுல ஒட்டவே ஒட்டாது. ஜன்ம ஜராதி வர்ஜிதம், அது ஜனனம் மரணம் ஜரா சோகம் மோகம் எதுவும் இல்லாத அந்த ஆத்மஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணினானா சங்கரர் அம்மாவுக்கு. ஆனா அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியலையா இதை உபதேசம் பண்ண உடனே. தத்ரோபதிஷ்டே ந விவேத கிஞ்சித் மாதா அவதத் சங்கர ந க்ஷமேகம் துவயோதிதம் வேதித்தும் அந்யதேவ வதேதி தத் சங்கர ஆபசிந்தா. இந்த மாதிரி அந்த ஆத்மஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணின உடனே இந்த அம்மா சொல்ற, மாதா சொன்னாலாம், ந விவேத கிஞ்சித்து, ஒண்ணுமே எனக்கு தெரியலையப்பா. சங்கர ந க்ஷமே அகம் துவயா உதித்தம் வேதித்தும், உன்னால் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை என்னால் தெரிந்து கொள்ள முடியலப்பா. நீ என்ன சொன்னேனே ஒண்ணு சுத்தமா புரியல, நீ எனக்கு புரியற மாதிரி வேற ஏதாவது சொல்லு அப்படின்னுட்டா. அந்நதேவ வத சங்கரஹா ஆப சிந்தாம். இப்பதான் சங்கரருக்கு ஒரு கவலை வந்துதான், என்னடா அது இப்படி ஆயிடுச்சேன்னு. அந்தியகால ஸ்மிருதிம் தஸ்யாக சிவே பிரம்மணி நிச்சலாம் விதாது காமஹ மிருத்யோஷ்ச அபீதிம் பிரார்த்தயத ஈஸ்வரம். இப்ப என்ன பண்ணாரா, கடைசி காலத்துல எந்த ஸ்மரணத்துல உயிர் சரீரத்துல இருந்து பிரியறதோ அதைத்தான் அடைவான்னு சொல்லியிருக்கு. சாதாரணமா அப்படிதான் எல்லாருக்கும். இப்ப அந்த ரீதியில அந்த காலத்திலே பகவானுடைய ஸ்மரணம் ஏற்படணும், அந்த பிரம்மஸ்வரூபமான சிவனிடத்திலே இந்த அம்மாவுக்கு நிச்சலமான ஒரு எண்ணத்தோடு சரீரத்திலேருந்து உயிர் பிரியணும் அப்படின்னு நினைச்சார். அப்பதான் மிருத்யுலேருந்து பயம் இல்லாமல் பண்ண முடியும். அதனால சாட்சாத் அந்த ஈஸ்வரனையே பிரார்த்தனை பண்றாராம். எப்படி பிரார்த்தனை பண்றார், ஜெகநாத மன்னாத கௌரீசநாத பிரபன்னானுகம்பின் விபன்னார்த்திஹாரிம் மகஸ்தோமமூர்த்தே சமஸ்தைக பந்தோ நமஸ்தே நமஸ்தே புனஸ்தே நமோஸ்து. ஏ ஜெகநாதா, எனக்கு நாதனாக இருப்பவனே மன்னாதா,
கௌரி சநாத, பார்வதியோடு கூடினவனே, பிரபன்ன அனுகம்பின், உன்னை சரணமடைந்தவாழ்ல தயையோடு அவா மேல தயை செய்கிறவனே, கருணை புரிகிறவனே, விபன்ன ஆர்த்தி ஹாரின், விபத்தி பெரிய கஷ்டத்துல இருக்கிறவாளுடைய ஆபத்தை போக்கக்கூடியவனே, கட்டத்தை நிவாரணம் பண்றவனே, மகஸ்தோம மூர்த்தே, ஜோதிஷு எல்லா ஜோதிஷும் ஒரு இடத்துல சேர்ந்து வந்த ஒரு மூர்த்தியாக இருக்கே, சமஸ்தைக பந்தோ, எல்லாருக்கும் பந்துவானவனே, நமஸ்தே நமஸ்தே புனஸ்தே நமோஸ்து, உன்னை திருப்பி திருப்பி புனః உன்னை நமஸ்காரம் பண்றேன். விரூபாட்ச விஸ்வேஷ விஸ்வாதி தேவ திரைமூல சம்போ சிவ திரியம்பகத்வம் பிரசீத ஸ்மர திராஹி பஷ்யாவ முக்தியை க்ஷமாம் பிராப்னுஹி திரியக்ஷ மாம் ரக்ஷ மோதா. ஹே விரூபாட்சனே, மூன்று கண்ணை உடையவனே, விஸ்வேஸ்வரனே, உலகத்துல ஆதி தேவனாக இருப்பவனே, விஸ்வாதி தேவ, திரை மூல, மூன்று வேதங்களுக்கும் மூலமானவனே, சம்போ சிவ, திரியம்பக முக்கண்ணனே, துவம் பிரசீத, நீ என் மேல் அனுகிரகம் செய். ஸ்மர, ஞாபகம், என்ன மனசுல வாங்கிக்கோ, என்ன நினைச்சு பாரு. திராஹி, என்னை காப்பாத்து. பஷ்ய அவ முக்தியை, எனக்கு முக்தியை வரத்துக்காக நீ என்னை பார், என் மேல அனுகிரகம் செய். க்ஷமாம் பிராப்னுஹி திரியக்ஷ மாம் ரக்ஷ மோதா, அதான் தப்பு பண்ணியிருந்தா அதை க்ஷமித்துடு, என்னை காப்பாத்து, சந்தோஷப்பட்டு என்னை காப்பாத்து. யதா தாருணா பாஷணா பீஷணாமே பவிஷ்யந்தி உபாந்தே கிருதாந்தஸ்ய தூதாக ததா மன்மனஸ்த்வத் பதாம்போருஹஸ்தம் கதம் நிச்சலம் சியாத் நமஸ்தேஸ்து சம்போ. நீ என்னை காப்பாத்துறதுனா நீ என்ன பண்ணணும்? கடைசி காலத்துல உன்னுடைய ஞாபகம் என்னுடைய மனசுல வரும்படியாக நீ செய்யணும். தானா வர முடியாது, வரத்துக்கு அந்த சமயத்துல ஒரு சரியான நிலை இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, யதா தாருணாபாஷணாக பீஷணாக கிருதாந்தஸ்ய தூதாக உபாந்தே பவிஷ்யந்தி, பயங்கரமா ரொம்ப கொடுமையா கடோரமா பேசக்கூடிய அந்த யம தூதர்கள் பக்கத்துல இருக்கும்போது என்னுடைய மனசானது பயத்துல கலங்கி போயிருக்கும் போது உன்னை நினைக்க முடியாது, தானா நினைப்பு வராது. இப்ப நீ என்ன பண்ணணும்? ததா மன்மனஹா த்வத்பதாம்போரு ஹஸ்தம் நிச்சலம். அப்ப அலை பாயாத உன்னுடைய பாதார விந்தங்கள்ல என்னுடைய மனசு நிலைச்சு இருக்கிறதுக்கு நீ அனுகிரகம் செய்யி. உனக்கு நமஸ்காரம் பண்றேன். நமஸ்தேஸ்து சம்போ. இதானீம் மிருதிர்மே பவித்ரீத்யஹோ சந்ததம் சிந்தயா பீடிதாஸ்மி கதம் நாம மாபூன் மிருதௌ பீதிரேஷா நமஸ்தே கதீனாம் கதே நீலகண்ட. இதோ எனக்கு மரணம் இப்போ அடுத்த க்ஷணத்துல வந்துருமோ, அதுக்கு அடுத்தது வந்துருமோன்னு அதே நினைச்சுட்டு இருக்கேன். சந்ததம் நிரந்தரமாக இதே கவலை. இந்த கவலை என்னை ரொம்ப பீடிக்கிறது. சிந்தையா பீடிதாஸ்மி. இந்த மாதிரி கவலை எனக்கு வராம இருக்கணும். கசன்னாம மாபூத் மிருதௌ பீதி ரேஷா. மரணம் வந்துடுமே அப்படின்னு மரணத்துக்கிட்ட ஒரு பயம் வந்துட்டே இருக்கே. இந்த பயம் வராம இருக்கணுமே. இது வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மரணமே வராம இருக்கணும். மரணமே வராம இருக்கணும்னா என்ன? அடுத்த ஜென்மா வராம இருக்கணும். இதுக்குதான் மோட்சம் முடியும். ஆக அதுக்கு நீ கதீனாம் கதி, நீ எல்லாருக்கும் கத்தியை கொடுக்கிறவன். கத்தியை கொடுக்கிறவனுக்கெல்லாம் நீ கத்தியாக இருக்கே. அப்பேற்பட்ட உன்னை நான் பிரார்த்தனை பண்றேன். நீலகண்டா, எனக்கு மறுபடியும் இந்த மரண பயம் வேண்டாம். அதுக்கு நீ ஏதாவது அனுகிரகம் பண்ணு அப்படின்னு அம்மா ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி சங்கர ஸ்தோத்திரம் பண்ற. அம்மாவால பண்ண முடியாது, அதனால சங்கர ஸ்தோத்திரம் பண்றாராம். ஏவம் ஸ்துவதி மாத்திரர்த்தே சங்கரே கத மிருத்யுபீஹி
மாதா கிரஹீத்வா தம் ஹஸ்தே அவோச்சத்து கத்கதித ஸ்வரா. சங்கரர் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணார். அம்மா பேர்ல ஸ்தோத்திரம். அதுவே பலிச்சது அம்மாவுக்கு. அந்த மரண பயங்கிறது இப்ப நிவர்த்தி ஆயிடுச்சா. கத மிருத்யுஹீஹி. உடனே அம்மா அந்த சங்கரருடைய கையில வாங்கிண்டு கையில பிடிச்சுண்டு அந்த கத்கதமான ஒரு ஸ்வரம், அதாவது இந்த சந்தோஷம் ஆனந்தம் அதுல எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தழுதழுக்கக்கூடிய ஒரு குரல்ல சொல்றாளாம். வத்ச त्वज् जनकं प्रापं धन्या त्वां तनयं तथा वृषाचलेशितुः शम्भोः கருணாபாங்க வீக்ஷணா. பா, நான் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன். உங்க அப்பாவுக்கு நான் வாக்கப்பட்டேன். त्वज् जनकं பிராபம், அதனால நான் பெரிய புண்ணியம் பண்ணினவள். நீ எனக்கு பையனாக கிடைத்தாய், பிறந்தாய். இதுவும் நான் பெரிய தன்ய அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா, விஷாச்சலேஷிது சம்போ கருணாபாங்க வீக்ஷணா. அந்த விஷாச்சலேஸ்வரர் இருக்காரே, அவருடைய அந்த கருணா திருஷ்டியாலதான், எனக்கு கருணா கட்டாட்சத்தினாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய இது கிடைச்சது, பாக்கியம் கிடைச்சது. மிருதே பர்த்தரி தத் துக்கம் வியஸ்மார்ஷம் தவ தர்சனாத். உங்க அப்பா தவறி போயிட்டார், பெரிய துக்கம். ஆனா அந்த துக்கத்தை உன்னை பார்த்ததுனால வரக்கூடிய சந்தோஷத்தை கொண்டு நான் அந்த துக்கத்தை மறந்தேன். வியஸ்மார்ஷம் தவ தரிசனா, உன்னை பார்த்து அந்த துக்கத்தை நான் மறந்தேன். உபநீதே குருகுலம் கதே துவத் விரகாதுரா. உனக்கு உபநயனம் ஆகி நீ குருகுலத்துக்கு போன உடனே என்னால ஆத்துல பார்க்க முடியல. அப்ப நீ என்ன பிரிஞ்சு குருகுலத்துல இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியல. அனைஷம் திவசான் துக்காத் தவாகமன காங்ஷயா. அப்ப நான் என்ன பண்ணினேன், சரி நீ படிச்சுட்டு ஆத்துக்கு வருவே, தவ ஆகமன காங்ஷயா, நீ மறுபடியும் குருகுலத்துல இருந்து திரும்பி வருவே அப்படிங்கிறத மனசுல நினைச்சு பார்த்துண்டு நாளை ஓட்டின்னு இருந்தேன். அனைஷம் திவசான் துக்கா, நித்தியமே துக்கம்தான். ஏன்னா அந்த பர்த்தா போயிட்டாருங்கிற துக்கம், உன்னை பார்க்கறதுனால அந்த துக்கம் குறைஞ்சது. ஆனா உன்னையும் இப்ப பார்க்க முடியல, நீ குருகுலத்துக்கு போயிட்டு. இருந்தாலும் குருகுலத்துல இருந்து திரும்பி வருவே அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த ஆசைய மனசுல வச்சுட்டு நாளை ஓட்டினேன். கிரகீத பாதகா நக்கரேண வத்ச சந்நியஸ்தவான் யதா. நீ வந்துட்ட, ஆனால் நதியில ஸ்நானம் பண்ணும் போது அந்த முதலையானது உன்னுடைய காலை பிடிச்சுடுத்து. கிரகீத பாதகா நக்கரேண, வேற வழி இல்லை உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ சன்னியாசத்தை வாங்கிக்கிறத நான் அனுமதிச்சேன். வத்ச சந்நியஸ்தவான் யதா. இப்ப என்ன ஆச்சுங்கிறத சொல்றா. அச்சக்ஷு அபவம் மூகா ஸ்தப்த சர்வாங்க சேஷ்டிதா நாபஷ்யம் ந அருதம் நைவ ஆகார்ஷம் கிஞ்சிதபி ஸ்வயம். என்னால கண்ணால பார்க்க முடியல. என்னுடைய கண்ணானது என்ன, அச்சக்ஷு, கண் இல்லாதவளாக நான் ஒரு குருடியாக ஆகிவிட்டேன். மூக்கா, பேச முடியாதவளாக ஆயிட்டேன். என்னுடைய அங்கங்கள் எல்லாம் எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு போயிடுத்து. நான் உன்னை பார்க்க முடியல, அழக்கூட முடியல. நான் அருதம், ஏன்னா வாக்கு இல்லை. எதையாவது சொல்லி அழலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வாக்கு வேலை செய்யல. நைவ அகார்ஷம் கிஞ்சிதபி ஸ்வயம், நான் ஒண்ணுமே பண்ண முடியாது போயிடுச்சு. நைவாவிதம் அஹோராத்திரம் கதாச்சித்து ஆகத ஸ்மிருதி கிரமாத் விதித விருத்தாகம் அருதம் துவதர்சனா. எனக்கு இது பகலா ராத்திரியா அப்படிங்கிறது தெரியாத போயிடுச்சு. அவ்வளவு ஒரு
புத்தி சுவாதீனம் இல்லாத நிலைக்கு போயிட்டேன். ரொம்ப நாள் ஏதோ ஒரு சமயத்துல திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்தது. கதாச்சித்து ஆகத ஸ்மிருதி. அப்போ என்ன ஆச்சுங்கிறத எல்லாம் நினைச்சு பார்த்தேன், இப்படி ஆச்சுங்கிறது. அப்போ கிரமாத் விதித்த விருத்தா என்ன நடந்ததுங்கிறது எனக்கு புரிஞ்சுது. நீ சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டே அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்ட. இப்ப சொல்ற அகம் அருதம் பத அதர்ஷனம். அப்பதான் அழுதுன்றான், உன்னை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி அழுதேன். ததா ஜாதா கிருணா காச்சித் அஸ்தானே பரமேஸ்வரே ருத்ரஹ் கராலஹ பூதாபிஷங்கி நிஷ்கருணஹ ஸ்வதஹா. எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலையை பார்த்த உடனே அந்த அனுபவத்துல எனக்கு அந்த ருத்ரனிடத்துல ஒரு கோபம் ஏற்பட்டது. ததா ஜாதா கிருணா காச்சித். அந்த கோபம் நியாயம் இல்லை. அஸ்தானே, ஏன்னா அவருடைய அனுகிரகத்தினாலதான் எனக்கு இப்ப ஏற்பட்ட பாக்கியம் கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது. ஆனா அவரிடத்துல எனக்கு ரொம்ப கோபம் ஏற்பட்டது. பரமேஸ்வரன் இவன் பயங்கரமானவன். ருத்ர கராலஹா. கராலஹா அப்படின்னு சொன்னா பயங்கரம். பூதாபிஷங்கி, இந்த பூதங்கள்லாம் இருக்கே, பூதகணங்கள் அதோட சேர்ந்து இருக்கிறவர். கருணையே இல்லாதவர். நிஷ்கருணகா, கொஞ்சம் கூட கருணை. எவ்வளவு கஷ்டத்துல பக்தாளா இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து தவிக்க விட்டுட்டான். தத்தாபஹாரி தம் துவாஞ்ச தத்வா மஹ்யம் ஸ்வதோ முதா யுவயோஹோ வைபவ ஜானாத் பிராகேவ அபாஹரத்யதஹ. இவன் இந்த பரமேஸ்வரன் கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு தோஷம் என்னன்னா, அவன் கொடுத்ததை அவனே அபகரணம் பண்ணிடும். தத்தா அபஹாரி. எனக்கு ஒரு நல்ல பர்த்தாவை கொடுத்தான், நல்ல பையனை கொடுத்தான், ரெண்டையும் அவனே அபகரிச்சுட்டான். தத்தா அபஹாரி தம் துவாஞ்ச தத்வா மஹ்யம். உன்னையும் கொடுத்தார், புத்திரனே பர்த்தாவை கொடுத்தார், ரெண்டு பேரையும் இல்லாத பண்ணிட்டான். மஹ்யம் ஸ்வதோ முதா யுவயோஹோ வைபவ ஜானாத் பிராகேவ அபாஹரத்யதா. இவன் ஏன் இப்படி பண்ணான்னு சொன்னா, இதுல ஏன் கோபத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நீங்க ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்கிறத நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே அபகரணம் பண்ணிட்டான். அதை இல்லாம பண்ணிட்டான், என்கிட்ட பிடுங்கிட்டு விட்டான். மனோரதான் சமுத்தீப்பிய நைவ பூர்ணான் சகார தான். பல ஆசைகளை என் மனசுல வளர்த்து விட்டான். பையன் பிறந்தான்னா அது அவன் மூலமாக எத்தனையோ ஆசைகள் அம்மாவுக்கு இருக்குமே, அது எல்லாம் மனசுல வந்தது. ஆனா எதையுமே பூர்த்தி செய்து வைக்கல. நாபாரயம் அபாக்கிரஷ்டும் பாவம் தம் அசுபம் ஹிருதஹ. அந்த மாதிரி எனக்கு நடந்ததை என்னால மறக்கவே முடியல. இந்த கஷ்டத்தை என் மனசுலேருந்து, என்னுடைய ஹிருதயத்திலேருந்து எடுத்து வெளியில தள்ள என்னால முடியவே இல்லை. ஆக எப்போதும் அந்த கஷ்டத்திலே இருந்தேன். ஸ்மரத்பிர் நாம மாஹேஷம் பக்தியோச்சைஹி சமுதாஹிருதம் சிவ சம்போ சங்கரேதி யுவயோஹோ ஸ்மரணப்பிரதம் ஸ்ரோதும் நாசக்னுவம் கர்ணௌ விததே ஜாத சாத்வசா. ததாதி வந்தனம் தியானம் ஸ்ரவணம் ஸ்மரணம் பிரபோஹோ அர்ச்சாஞ்ச தியக்தவதீயாசம் பலாத் த்வத் விரஹாதுரஹ. அதாவது சிவ சம்பவம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, மகேஸ்வரனுடைய அந்த நாமாக்களை பெருசா யாராவது சொன்னால், அதாவது சிவா சம்போ சங்கர அப்படின்னு யாராவது சொன்னா, இந்த நாமாக்களையே என்னால கேட்க முடியல, என் காதால கேட்க முடியல. ஏன்னா கேட்டா உங்க ரெண்டு பேருடைய ஞாபகம் தான் எனக்கு வருது. அந்த ஞாபகம் வந்தா அவ என்னை விட்டு பிரிஞ்சுட்டாளே அப்படின்னு சொல்லி பெரிய துக்கமாக இருக்கு. ஆகையாலே அந்த அந்த நாமாக்களையே கேட்காம அந்த மாதிரி யாராவது சொல்லிட்டு இருந்தா நான் காதை மூடின்னு விட்டேன். யாராவது சிவா சம்போன்னு சொல்லிட்டு போறான்னு சொன்னா காதை பொத்தின்னு விடுவேன். ஸ்ரோத்தும் நாசக்னுவம்,
கர்ணம் பிததே ஜாத சாத்வசா. எனக்கு அந்த பயம் தாங்க முடியல, அந்த கஷ்டம் தாங்க முடியல. அதனால அந்த நாமாக்களை சொல்லும் போதே காதை முடிந்துடுவேன். ததாதி வந்தனம் தியானம் சிரவணம் ஸ்மரணம் பிரபோஹோ அர்ச்சாஞ்ச தியக்தவதி ஆசம் பலாத் துவத் விரஹாதுரா. அப்பலேந்து ஆரம்பிச்சு அந்த சுவாமியை தியானம் பண்றதோ, நமஸ்கரிக்கிறதோ, அவரை பத்தி காதால கேட்கறதோ, ஸ்மரிக்கிறதோ, பூஜை பண்றதோ எல்லாத்தையும் நான் தியாகம் பண்ணிவிட்டேன். ஏன்னா அது உன்னுடைய விரகத்தை ஞாபகப்படுத்துறது, அதனால கஷ்டம் வருது. கிரமாத் கிரமாத் விவேக ஹ்ரசிதா துர்பாவாக பரமேஸ்வரே விஷாச்சலேஷம் மனசா தியாயந்தி தத்திருக்ஷயா தம் தேசம் நாசகம் கந்தும் ஜரா ஜீர்ண கிருஷாங்ககா. இந்த மாதிரி இப்போ இவ்வளவு அவிவேகம் வந்துடுத்து என்னுடைய மனசுல. இதெல்லாம் எதுவுமே நியாயம் இல்லை. ஆனால் இவ்வளவு தூரம் என்னுடைய மனசு கெட்டு போயிருந்தது. ஆனா கொஞ்ச காலத்துல கிரமமாக விவேகம் ஏற்பட்டு இந்த துஷ்டமான பாவனைகள் துர்பாவாக ரசிதாக பரமேஸ்வரன் விஷயத்துல இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுது. அப்ப நான் அந்த மறுபடியும் அந்த விஷாச்சலேஸ்வரரை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்னுடைய வயசான இந்த சரீரம் சக்தி இல்லாததுனாலே அங்க போவே முடியல. தம் தேசம் நாசகம் கந்தும் ஜரா ஜீர்ண கிருஷாங்ககா. வயதால மெலிந்து போன இந்த சரீரத்தை வச்சுட்டு என்னால அங்க போகவே முடியல. ஸ்வப்னே மாம் ஆதிஷத் சம்பு கந்தும் கேகாந்திக ஸ்திதம் வல்கத் ரௌப்ய மிருகோத்திஷ்டம் ஸ்வம் தாம பரமாத்புதம். 55 ஸ்லோகத்துல நம்ம இன்னைக்கு நிறுத்திப்போம். பாக்கி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.